அரச மலேசிய போலீஸ் படை 2024 147 போலீஸ்காரர்களை பணி நீக்கம் செய்தது என்று புக்கெட் அமான் உயர்நெறி ஒருமைப்பாட்டு இலாக்கா இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்ரி அமட் கூறினார். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுள் பெரும்பாலோர் போதைப்பொருள் விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டவர்கள். முதன்முறையாக அவர்களிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இரண்டாவது பரிசோதனையில் அவர்களின் சிறுநீர் மருத்துவமனை தடயவியல் இலாக்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அவர்கள் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததும் பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை போலீஸ் மேற்கொண்டது என்று அவர் தெரிவித்தார். இங்கு மலாக்கா போலீஸ் தலைமையகத்தில் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜைனுல் சமா, இடைக்கால மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது நஸ்ரி ஜவாவி ஆகியோரிடையே பதவி ஒப்படைப்பை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகவலை சொன்னார். உயர்நெறி பிரச்சனைகள் 56, குற்றவியல் விவகாரங்கள் 54, ஊழல் சம்பந்தப்பட்ட 3 சம்பவங்கள், ஷரியா குற்றங்கள் போன்றவற்றில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், படை உறுப்பினர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று அஸ்ரி மேலும் தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு படை என்பதால் குற்றச் செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள், உறுப்பினர்கள் விவகாரத்தில் ஒருபோதும் சமரசம் இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக கூறினார். போலீஸ் படையின் விதிமுறைகளை பின்பற்றாத அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்று அவர் எச்சரித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.